Parasakthi Celebrity Show. Title sponsors Grand Royal Tours. We make sweet memories. Title sponsors Anu Styles. Rahangal பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் Anu Styles. Supported by Arabian Seafood Restaurant where taste meets elegance. A Square, solid and simple. Powered by i5 Housing and Properties. தேடத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962557557. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடம். I personally believe that the youth of a country can change the country. நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சுதாமன் சொல்லிட்டாங்க. There was no limitation. All heroes, all actors விட actually Ratnamala, this girl, I see her becoming a director. ஒரு சிட்டிசனும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட பவரை நம்ம எப்படி பயன்படுத்த முடியுன்றது இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி ஃபேஸஸாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ பராசக்தி பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் சுதா மேம், வெல்கம் ஸ்ரீலீலா, வெல்கம் எஸ்கே அவர்களே, வெல்கம் அதர்வா அவர்களே. ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு தான் தெரில. ஏன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் படம் வரும்போது சரி, ஒரு டேரக்டர் அவங்களோட விஷனோட ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் படங்கள் வரும்போது சரி, எங்கேருந்து அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட விட்டுறேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? SK25. மெஜாரிட்டி எப்பவுமே நம்ம டெமோக்ராட்டிக்காக தான் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் சொல்கிறோம். இது வந்து 1960s நடந்த ஒரு நிகழ்வை சுற்றி ஒரு புனைவு கதை தான். ஸோ அந்த கதை வந்து என்ன சொல்லணும்னா, இட்ஸ் அ நார்மல் இமோஷ்னல் ஸ்டோரி பிட்வீன் டூ பிரதர்ஸ், பிட்வீன் அ கேர்ள், அ பாய், ஒரு பாட்டி, குடும்பங்கள், அந்த ஊர், அந்த சூழ்நிலையில் அந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னாலும் பண்ணாமல் இருக்கணுன்னாலும் அவங்க வந்து அதை தவிர்த்து இருக்க முடியாது. ஸோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பாதிக்கிற ஒரு நிகழ்வு, அந்த டைமில் நடந்த ஒரு போராட்டம், அது எப்படி எஃபெக்ட் பண்ணுச்சு. அண்ட் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் தேட் இந்த ஃபேமிலியில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன். பேக்ட்ராப் தான் அந்த மொழி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். மற்றபடி இது வந்து ரெண்டு அண்ணன் தம்பி பத்தின கதை, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற கதை அப்படின்னு. வீட்டுக்குள்ளே இல்லை, நாட்டில் நடக்கிற கதை. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கேரக்டர்ஸாக உங்களை அட்ரஸ் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் எப்படி எவால்வ் ஆகி வந்தீங்க, இப்போ அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டீங்களா இல்லை இன்னும் அந்த கேரக்டரில் தான் இருக்கீங்களான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அண்ணன்ட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ்கே ஆஸ் செழியன். எஸ், செழியன் வந்து அந்த தம்பி பாசம்ன்றது வந்து ரொம்ப ஜாஸ்தி. எப்படி தம்பிக்கும் அண்ணன் மேலே பாசம் இருக்கும், ஆனால் அண்ணனுக்கு வந்து அந்த தம்பி வந்து ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கணுன்ற கன்சர்ன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு அண்ணன். பட் பேரலாக அவனுக்குன்னு சில கோட்பாடுகள் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி, அப்புறம் அதிலே ஒரு சேஞ்சு, அவனை கான்ட்ரடிக்ட் பண்ணிவிட்டு இது இல்லை இதுதான் சரின்னு இன்னொரு வாழ்க்கை. ஸோ எல்லாத்துக்கும் எது கரெக்டுன்னு அவன் ரியலைஸ் பண்ணி எது சரியோ அதை நோக்கி நகர்றது அந்த செழியனோட கேரக்டரும் இந்த படத்துக்குள்ளே இருக்கிற ட்ராவலும். ஓகே. இதுலேருந்து பர்சனலாக என்னென்னா, நான் இது வரைக்கும் எனக்கு வந்து தம்பி இல்லை வீட்டில். ஸோ அதே மாதிரி நான் சினிமாலேயே இது வரைக்கும் அண்ணன் தம்பி படம் பண்ணவே இல்லை. அண்ணன் தங்கச்சி பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் அது. ஸோ நான் இப்போ யாரையாவது நான் எல்லாருமே தம்பின்னு கூப்பிடுவேன். நான் ஜென்ரலாக எல்லோரும் அண்ணன் கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். அதை நான் எப்போவுமே அண்ணன் தம்பி பாசம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டுறதுக்கு ஒரு படமாக இந்த பராசக்தி இருக்கும். அதில் எனக்கு உண்மையாகவே ஒரு பிரதர் கிடச்சிட்டாருன்ற ஃபீல் தான் இந்த படத்தில், இந்த படம் முடியும் போது இருந்தது. ஸோ இந்த செழியனுக்கு சின்னத்துறை எவ்வளோ பிடிக்குமோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு இப்போ அதர்வா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் நைஸ். இப்போ பேசும்போது ஒரு விஷயம் தோணுது. பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தான் தம்பி உங்கள் வீட்டில், ஆனால் ஸ்கிரிப்டில் நீங்கள் அண்ணன். பர்சனல் லைஃப்பில் இவர் தான் அண்ணன், ஆனால் ஸ்கிரிப்டில் இவர் தம்பி. கரெக்டு தானே? ஓகே. கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பார்த்தேன். இல்லை அதுலேருந்து ஏதோ கேட்க போறீங்கன்னு இல்லை இதை கேள்வியை மாற்றி இருந்தீங்கன்னா தெரியாவா போட்டேன் நான். வெரி குட். இதுதான் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு இது வரைக்கும். இது தெரிஞ்ச பிறகு இப்போ பராசக்தி பற்றி எல்லாம் கிளியராக புரிஞ்சு. ஸோ உங்களோட சின்னதுரைன்ற கேரக்டர் பற்றி பேசலாம். ஸோ அவர் சொன்ன மாதிரி ஒரு அண்ணன் ஒரு தம்பி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருக்கு. ஒரு தம்பியாக நீங்கள் அவரை செல்லியன் எப்படி பார்க்குறீங்க, எஸ்கே எப்படி பார்க்குறீங்கன்றது ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, பொதுவாக வந்துட்டு ஒரு கேரக்டர் அப்ரோச் பண்ணும்போது
அட்லீஸ்ட் ஏர்லி ஆன் இன் மை கரியர் இல்லையா, நான் எப்போவுமே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்ஸில் போட்டுக்க பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் ரெகுலர் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ண மாட்டேனோ அதெல்லாம் அந்த கேரக்டரில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். ஓகே. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி இருக்கான், அண்ணன் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் நான் தான் அண்ணன். பட் இங்கே போய் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எப்படி நான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியல. பட் டே ஒன் நான் அவர் கூட வந்து செட்டில் மீட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் டே ஒனில் நாங்களாம் ஆக்டர்ஸாக தான் மீட் பண்ணோம். பட் ஆஸ் டேஸ் ப்ராக்ரஸ்ட் இல்லையா, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம். அண்ட் இப்போ இருக்கிற ஃபேஸில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சின்னதுரை கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% சின்னதுரையாக இருந்தாலும் ஒரு 50% அதர்வாக இருப்பான். ஸோ தட் வே இட்ஸ் மச் ஈஸியர் அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தோணும். அண்ட் நான் வந்துட்டு எல்லா படம் பண்ணும்போது எனர்ஜி லெவலில் கொஞ்சம் சப்சைட் பண்ணேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் எப்படி போகுது, ட்ராவல் ஆகுது அப்படிலாம் பார்ப்பேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வேணுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுதாமன் சொல்லிட்டாங்க. தேர் வாஸ் நோ லிமிடேஷன்ஸ். ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் போய் அவங்க கிட்ட கேட்பேன் சம்டைம்ஸ், இந்த மாதிரி இது பண்ணிக்கலாமா அது பண்ணிக்கலாமா, பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், பிடிக்கலன்னா கேவலமாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கேவலமாக இருக்குது, ஆமாம் கேவலமாக இருக்குது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. பட் அதுவும் வந்துட்டு என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு லைட்டர் நோட்டில் தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இட் ஃபெல்ட் வெரி லைவ்லி. அண்ட் ஐ திங்க் எனக்கு வந்துட்டு ரியல் லைஃப்பில் சிவா பிரதர் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, இல்லை செழியன் மாதிரி ஒரு அண்ணன் இருந்தாருன்னா, ஐ திங்க் லைஃப் வில் பி செட்டு. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம். அண்ட் ஒரு க்ரக்ஸாக சொல்லணும்னா அதுதான் சின்னதுரை. ஒரு மோட்டிவ் இருக்குது, அதை நோக்கி அவன் வந்துட்டு பயணிக்கிறான். பட் அதுக்கு நிறைய தடங்கள் இருக்குது. அண்ட் அண்ணன் வந்துட்டு ரொம்ப பாசமாக இது பண்ணாத, இது இப்படி இந்த ட்ராக்ல போகக்கூடாது, அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது. ஐ திங்க் அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் சூப்பர். இது பேரும் அடிச்சுக்கிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஏன்னா நமக்கு இப்போ ஒரு வில்லன் ஹீரோ ஃபைட்னா அதை நீங்கள் வந்து அழகாக கொரியோகிராஃப் பண்ணிடலாம். 2 ஹிட்டு, இவங்க 2 அடி, அவங்க 2 அடி, இங்கே ஒரு இதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு கொரியோகிராஃப் இருக்கும், நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ நான் வந்து உன்னோட பவர்ஃபுல்னு நான் நினைப்பேன், ஆப்போசிட்டில் இருக்கவங்க உன்னோட பவர்ஃபுல் நினைப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து பவருக்கான சண்டை இல்லை, பாசத்துக்கான சண்டை. ரெண்டு பேருமே பாசம் தானே. அவருக்கும் நான் முக்கியம், எனக்கும் அவர் முக்கியம். அப்போ அந்த சண்டை போடும்போது அது எப்படி இருக்கணுன்றது தானே. அது எனக்கு ரியல் லைஃப்பில் அது இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் அது இது வரைக்கும். அவர் ஒரு தம்பியோட சண்டை போட்டுருப்பாரு சின்ன வயசுலேயே. அது எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் அடி தான் வாங்கியிருக்கேன் அக்காட்ட நிறையா, பேசாமல் அதோட உட்காந்துடணும் நம்ம. ஸோ அந்த சீன் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை மேம் ஷூட் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு 2 பேரோட கான்வர்சேஷன். அது நீ ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அண்ணன் ஜென்ரலாக ஒரு வீட்டில் அது வந்து ஒரு சண்டைக்குள்ளே இருக்கும் அந்த கான்வர்சேஷன், அந்த சீக்வன்ஸே அப்படி இருக்கும். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இவரோட அந்த சீனை பண்ணும்பொழுது. 2 பேரும் ஒரு ரோல் பண்ணணும். ஒரு ரோல் பண்ணும்போது 2 பேரும் டம்முன்னு முட்டிக்கிட்டோம். எனக்கு ஒரு 10 செகண்டு குருவிலாம் அப்படியே. ஆனால் இமீடியட்டாக அடுத்த ஷாட்டுக்கு நாங்கள் 2 பேருமே ரெடி ஆகிட்டோம். ஆனால் இவர் எதுவுமே சொல்லலை, அவருக்கும் மண்டையில் பட்டிருக்கு, ஆனால் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த கிவ் அண்ட் டேக் இருக்குல்ல, அங்கேயே அண்டர்ஸ்டுட். இது வந்து இந்த கிவ் அண்ட் டேக் இருந்தால் தான் இந்த படமும் இந்த சீக்வன்ஸும் இதுவும் அழகாகுன்றது. இது வந்து டேரக்டர் சொல்லி தர மாட்டாங்க, அவங்க வேலை இது கிடையாது. நீங்கள் 2 பேர் கரெக்டாக பேசி கரெக்டாக சிங்க் பண்ணி அது கிடையாது. அந்த இமோஷன் கரெக்டாக வரணும்னா அந்த பாண்ட் சொன்ன ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னார்ல. 1 மினிட் சாரி அட்டன் பண்ணி ப்ளீஸ் சார் அட்டன் பண்ணி அந்த பாண்ட் ஆக்டர்ஸாக மீட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் எல்லார்ட்டையும் ஸ்வீட்டாக தான் இருப்போம். பட் அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, இவர் பண்ணும்பொழுது அந்த கேரக்டர், என் கேரக்டரும் சூப்பராக இருக்குது, நான் பண்ணும்போது அவர் கேரக்டரும் சூப்பராக இருக்குது. அதுதான் அந்த பாண்ட், அதுதான் படத்தில் இருக்குது, அதுதான் மேம் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தாங்க. அது ரைட்டிங்லேயே இருந்தது இன்னும் பியூட்டிஃபுல்லாக. சூப்பர் சூப்பர். இப்போ ஸ்ரீலா அவர்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி இதிலேருந்து மேம் கிட்ட பேசி சம்மப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து செலியனா அவரை பார்க்குறதும் சின்னதுரை அவரை பார்க்குறதும் தனித்தனியான்றதை தாண்டி அண்ணன் தம்பியாக ஒரு காம்போவாக பார்க்குறது வந்து எப்படி இருந்தது மேம் இதுவாக விஷுவலாக பார்க்கும்போது? I think initially I remember telling Shiva, நாங்கள் லுக் டெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவா வந்து அப்போ அந்த மத்ராசி படத்துக்காக கொஞ்சம் ஹெஃப்டியாக இருந்தார். he was well built and all that. then இந்த படத்தில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், 6 years அப்படி ஒரு டைம் ட்ராவல் இருக்குது. ஸோ I said I want you to be thin and wiry and all that. then he told me I look very young if I do that, because அவரோட அண்ணனா ப்ளே பண்ணோம். ஸோ I said அதெல்லாம் எனக்கு தெரியாது, you have to look thin அப்படின்னு சொல்லிட்டு. just before 5 days before shoot I said you're looking younger than him. நான் முன்னாடியே சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு. so he said that 4 times, so I know then அது பயங்கரமா அவர் எஃபெக்ட் பண்ணிச்சு. but somehow
then we aged him down a little bit more. இன்னும் கொஞ்சம் கூட I think we took off அந்த beardலாம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் யங்கஸ்ட் இவர் ஓல்டஸ்ட் what do you say அந்த மீட்டருக்கு போயிட்டோம் and managed. and என்னன்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அந்த காலத்து 1960s இப்போ நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் அண்ணனுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தலைமையில் சத்தியம் பண்ணிங்கன்னா அந்த பயத்துலேயே நீங்கள் வாழ்வீங்க. யூ வில் நாட் பிரேக் தட் சத்தியம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி பியோர் அந்த காலத்து ரிலேஷன்ஷிப். ஒரு அண்ணன் ஒரு தம்பியை பார்த்து பாசமாக காசு கொடுக்கறது, அந்த தம்பிக்காக என்ன வேணால் பண்ணுறது, அவரோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் ரொம்ப ஜென்யூனான ஒரு இமோஷன் ஆஃப் த 60s. நான் பார்த்த உறவுகள் தான் இதெல்லாம் வந்து எங்கள் ஃபேமிலிஸில் இருக்குது. எங்கள் தாத்தாக்கள், அப்பா தம்பிஸ், அந்த மாதிரி லைக் இப்போது ரொம்ப கம்மியாக நான் பார்க்குறேன் அது எங்கள் ஃபேமிலிஸ்லேயே. ஸோ பட் அப்போ வந்து ரொம்ப ஒரு 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 அண்ணன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஃபாதர் அது இருக்கும். டே அப்படின்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க அந்த சின்ன ஐ மீன் த தம்பி. அந்த வந்து மிரட்டி இருப்பார், அப்பா ஸ்தானத்தில் இருப்பார். அப்போ வந்து நிறைய பசங்க இருந்ததுனால ஆமாம் அக்கா தம்பின்றது ரொம்ப மேண்டட்ரியாக இருக்கும். அது இப்போ 2 பசங்கள்லேருந்து இப்போ ஒரு குழந்தைய ஆயிடுச்சு. அதனால அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. யா ஸோ அது அந்த ஈராக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது. ப்ளஸ் ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்ஹெல்தி காம்படிஷன் கிடையாது. அவர் ரோல் பெருசு இல்லை அவர் ரோல் எக்ஸைட்டிங்காக இருக்குது, இவர் ரோல் வந்து இவர் தான் ஹீரோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பிகாஸ் 2 பேருக்குமே அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது தட் பேலன்ஸ் வாஸ் வெரி குட். அது வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு பவுன்ஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்தா அந்த ஒரு ஐ திங்க் ஒரு கம்ஃபர்ட் வந்துடும் அவங்களுக்கும். இந்த சீனை ஐ மீன் இந்த சீன் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதர்வா நியூ எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு ஹிம் த்ரூ அவுட். அண்ட் ஹீ நியூ எக்ஸாக்ட்லி வாட் சீன்ஸ் ஹீ ஹேஸ், வாட் லைன்ஸ் ஹீ ஹேஸ். அது ரொம்ப ஒரு துள்ளலான ஒரு கேரக்டர். அது அவர் கேரக்டர் ஒரே மாதிரி இருக்கும். இவர் கேரக்டர் வந்து அது பல ஒரு சைக்கிள்ஸில் போயிட்டே இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இட் கம்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட்ஸ் த ஆர்க் அட் தி எண்ட். So also Jem Ravi saroda character also, it's a very beautifully arced character. His is more what do you say, it's more straightforward. இப்படிதான் இருப்பேன். அது more like Sudha. I feel you know really I feel that sometimes அந்த character ஓட எனக்கு பயங்கரமா எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கும். So yeah, super. அப்போ so much satisfied ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா ஸ்கிரீன்ல பாக்கும்போது. Yeah very என்ன தெரியல, அது இட் வாஸ் வெரி நைஸ். லைக் எனக்கு நான் ஃபஸ்ட் வந்து எனக்கு இந்த ஒரு பழக்கம் உண்டு. நம்ம ஷூட் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் உடனே எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கெடியூல் பிரேக் இருக்கும், 1 டேயாக இருக்கட்டும் 2 டேஸாக இருக்கட்டும், அதை போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுன்னா, ஜிவிக்கு தான் காட்டுவேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஐ திங்க் இஸ் மை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக். ஜிவி, மை எடிட்டர், தீஸ் பீப்புள் வில் see it, அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். பார்க்கும்போது அவங்க சண்டை போட்ட காட்சி தான் ஃபஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறமா வந்து சிவா ஹேஸ் டு லுக் வெரி ஒரு அண்ணன் மாதிரி இருக்கணும். ஓகே, எவ்வளோ தத்ரூபமாக இருந்துச்சுன்னா எனக்கு ஐ ஃபெல்ட் ஸோ குட். சூப்பர். நோ ஹலோ, டைரக்டர் ஆல்சோ டிட் சம் ஜெயிச்சிட்டமாரா. ஓகே, இல்லை நிஜமாவே அது இருந்தது. பிகாஸ் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. வென் யூனோ ஹில் ஹிட் ஹிஸ் பிரதர், அதுக்கப்புறமா ஹில் டூ திஸ் டு ஹிஸ் ஷர்ட் அண்ட் ஹில் கோ. அந்த தம்பியும் ஒரு மாதிரி பார்ப்பான். அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நைஸ் மேம், சூப்பர். ஏன் இவ்வளோ ஷாக்குன்னா, பிகாஸ் மேம் காம்ப்ளிமெண்ட்ஸ் வெரி லெஸ். புரிஞ்சுது. அண்ணன் எக்ஸைட் ஆகும்போது எனக்கு புரிஞ்சது. அதோட அப்புறம் வந்து இவ்வளோ எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததில்ல. ஸோ ஹவு மச் பெரிய காம்ப்ளிமெண்ட்ன்றது கண்ணெல்லாம் கலங்கி. சரி, அந்த ஊர்ல தமிழ் சினிமாக்கு வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா ஸ்ரீலீலா அவர்களே. உங்களை வந்து நாங்கள் படங்களில், தெலுங்கு படங்களில் பார்த்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ், டான்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இப்போ இங்கே தமிழ் படத்தில் உங்களை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ தமிழ் எப்படி இருக்குது, தமிழ்நாடு எப்படி இருக்குன்றதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு ரத்னமாலா பற்றி பேசலாம். ஓகே, ஸோ எனக்கு ஐ பின் வெயிட்டிங் இப்படி ஒரு தமிழ் லான்ச்சுக்கு மெயின்லி. அண்ட் இந்த படம் ஆக்சுவலி இஸ் அ பிளெஸ்ஸிங் எனக்கு. ஸோ ஓவர் டைம் ஐ ஃபீல்
எனக்கு ஒரு மொனாட்டனஸ் ஆயிடுச்சு கமர்ஷியல் ரோல்ஸ் ஒரு இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஹை எனர்ஜி டான்ஸ் அந்த மாதிரி. ஸோ எனக்கு அது தோணுது. ஐ மீன் ஐ ஃபீல் தட் இன்சைட் எனக்கு பண்ணணும், வெல் ரிட்டன் கேரக்டர்ஸ் பண்ணணும். அப்படி ஐ வெயிட்டட் ஃபார் வெரி லாங் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தென் ஐ டென்ட் லெட் கோ. ஆக்சுவலி இந்த படத்துக்கு 2 years or 3 years பேக் எனக்கு தெரியுது இப்படி ஒரு ஃபில்ம் இட்ஸ் ஹேப்பனிங் அந்த மாதிரி. ஐ கேம் மந்த்ஸ், அப்போ ஐ வாசன்ட் செலக்டட். அதுக்கப்புறம் அகைன் ஐ கேம், தென் ஐ காட் செலக்டட். ஸோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. சொல்லுங்க அதை. இல்லை சொல்ல முடியாது. யூ கேன் சொல்லு. பட் அப்போ என்னோட ஃபேஸ் அவ்வளோ இவங்க வந்து தமிழ்ல பேசுறாங்க, தெலுங்குல பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க. எனக்கு செம்ம கன்ஃபியூஷனா இருக்கும் யார்கிட்ட என்ன பாஷையில பேசுறீங்க யூனிட்ல. Suddenly, it's very funny actually. And இந்த படத்துல நம்ம தெலுங்கு பொண்ணு. So அந்த மாதிரி it was I was in my own skin. So நான் மறந்துட்டேன். இல்ல அந்த பேக் ஸ்டோரி சொல்றேன் நீங்களே. ஆமா. ஆடிஷன்ல ஃபர்ஸ்ட் இங்க. So தமிழ்நாடுக்கு என்னோட first time that I came to Chennai அப்புறம் was to meet ma'am like properly. And அந்த டைம்ல I went to so they were playing my songs. So I was very shocked. இங்கே எப்படின்னா I was a little shocked. ஆனால் அதுக்கப்புறம் then I realized மேம் இது பார்த்துக்கூடாது சாங்ஸ் எனக்கு ரோல் இல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே இவங்க வந்தாங்க என்ன மீட் பண்றதுக்கு. எங்க ஆஃபீஸ் பில்டிங்ல வந்து ஒரு 15-20 ஃபிளாட்ஸ் இருக்கும். ஸோ ஆல் டிரைவர்ஸ் எவ்ரிபடி கேம் டு see her saying மகேஷ் பாபு ஹீரோயின், மகேஷ் பாபு குண்ட். What is that song? Yeah, everybody knew her because of that. சாரி, நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த சாங் பார்க்க கூடாது அப்படிலாம் கிடையாது. எவ்ரி ஒர்க் அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் தான் அது ஒரு எஃபெக்ட் மாதிரி ஒன்னோட போய் செய்யுதுதான் இப்படி வரும். அது நீங்க இது வரைக்கும் பண்ண ஒர்க் எல்லாமே சூப்பர். நீங்க அதை சின்சியரா பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான் சூப்பர். ஸோ எனக்கு தமிழ்நாடு ஆக்சுவலி என்னோட ancestors are from தமிழ்நாடு. அது எனக்கு மம்மி டோல் மீ ரீசெண்டாக. ஆனால் ஊரில் ப்ராப்பர் அந்த அப்படி தே புட் ஒன் காட் ஊர் லைக் குலதெய்வம் கரெக்ட். ஸோ தட் இஸ் ஆல் இன் தமிழ். ஸோ அப்போ தே சேர் இப்படி ஒரு ரூட்ஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஐ ஆல்வேஸ் என் மம்மிக்கு ரொம்ப பிடிச்சது தமிழ் as a language. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அந்த ஸ்டோரி சொல்கிறேன் நீங்களே, நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன். ஆமாம் தானேண்ணா? ஆமாம், இது நான் அப்போ நீங்கள் நான் இதான் யோசிச்சேன். அவர் என்ன கொஸ்டின் கேட்டார், இல்லை ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுல் தமிழ் இன்டர்வியூ. நீங்க தெலுங்குல பேசுறீங்களா எங்களுக்கு புரியும், இங்கிலீஷ்ல பேசுறீங்களா புரியும், திருப்பி தான் பேச வராது. அவருக்கு வந்து கண்டென்ட் மட்டும் வேணும், அந்த கிளிக் பைட் மட்டும் வேணும், பேக் ஸ்டோரி வேணும். ஆமாங்கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வந்தீங்க, நீங்க செலக்ட் ஆகல, அப்புறம் நீங்க வந்தீங்க, அப்புறம் செலக்ட் ஆயிருக்கீங்க. இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா? எதனால செலக்ட் ஆகல அதெல்லாம் கேளு. எதனால செலக்ட் ஆகல, எதனால செலக்ட் ஆனீங்க சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரியல, மேம் கேக்குங்க. இதுதான் வந்து மத்த இண்டஸ்ட்ரியில கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஹீரோயின் இருக்கு, ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னா 3-4 இண்டஸ்ட்ரி மேம். கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி வேற மேம். She is more experienced than all of us. Pan India. Yes, actually. Pan India. இல்ல உண்மைதான். So actually இவங்க வந்து வந்தபோது அது சூர்யா சார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஷி வாஸ் லுக்கிங் டூ யங். ஸோ அதனால நான் வந்து ஜென்ரலாக வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. பிகாஸ் அவங்க வந்து ஷி இஸ் ஜஸ்ட் அப்கமிங் அண்ட் இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில். ஸோ அவங்க வந்து நினைக்கக்கூடாது எனக்கு நடிப்பு வரல, இல்லை ஏன் செலக்ட் பண்ணல, மேபி என்னை பிடிக்கலையோ அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு ஒரு லாங் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன் ஒரு நாள் காலையில் உட்காந்துட்டு. ப்ளீஸ் யூ ஆர் நாட் டூயிங் திஸ் ஃபில்ம் ஒன்லி பிகாஸ் you're just too young to pair with him. You look too young to pair with him. இந்த நான் நினச்ச ஒரு இதில் சப்போஸிங் மேக்கப் எல்லாம் போட்டு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் அந்த ஹீரோக்கும் பொருத்தமாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு ஃபுல்லாக மேக்கப் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருக்கும்போது யூ லுக் வெரி யங் when there is no makeup. ஸோ அதனால வந்து she didn't suit the role. Then when the project shifted, அப்போ my first choice was her. சூப்பர்ல. எனக்கு ஒரு ப்ராப்பர் பேக் ஸ்டோரி அண்ட் தேர்ஸ் ஒரு கனெக்ஷன் வித் மதுரை. ஓகே. அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தெரியல, பட் ஐ கேன் சே தட் தி கேர்ள்ஸ் ஃப்ரம் மதுரை. எல்லாத்தையும் அங்க சேதட்னு கேட்டு எதையுமே சொல்லாம
பிச்சு விடும் என்ன ஸ்டோரி. அவர் வந்து என்னோட மைண்ட் வைஸா அவர் பேக் ஸ்டோரி முடிஞ்சாதான் இப்ப அடுத்த கொஸ்டின் போவார். அவங்க வந்து அவங்க 4 இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க கிட்ட இருந்து நீங்க கண்டென்ட் எடுக்க முடியாது, கான்ட்ரோவர்சி கிளற முடியாது. கான்ட்ரோவர்சி ஒரு கியூரியாசிட்டி அதெல்லாம் வந்து. ஸோ எனக்கு ஒரு மதுரை கனெக்ஷன் பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் when I got to know about this film I went to Madurai and came, and next time again after Madurai எனக்கு கால் வருது. and அப்போ எனக்கு ஸ்டோரி எல்லாம் when I got to know, அப்போ I knew that the characters from Madurai, so the மீனாட்சி அம்மா temple ஒரு sentiment was something I was attached to. சூப்பர். ஓகே சார். சார் இஸ் லைக் இது நல்லா இருக்கு உண்மையிலேயே. இது அழகா சொல்றேன். இது சூப்பரா இருக்கு. என்னோட நான் ஆக்டர் சார், நான் டைரக்டர் ரைட்டர் இல்லை, எனக்கு அவ்வளோ நரேஷன் ஸ்கில்ஸ் கம்மி. இல்லை இதில் என்ன நான் பேக் ஸ்டோரியில் மேம் அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சாங்கல்ல, அதை நீங்கள் தான் சொல்லியிருக்கணும். மேமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நான் ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சு நான் தான் பாருங்க எவ்வளோ நான் நல்லவே. ஒரு ஃபோட்டோ இருக்கு, ஐ ஹேவ் தட் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஆஃபீஸில். அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நான் மம்மிக்கு ஐம் லைக் அம்மா வைமா, அம்மா வை, ஏன் எனக்கு why didn't you give birth to me before, அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்தது வீட்டில். ஒரு 5 வருஷம் முன்னாடி என்ன பெற்றிருக்கலாமேம்மா, அம்மா இப்படி பண்ணீங்க, நீ அப்பாவும் 5 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கலாமேம்மா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கான்வர்சேஷன். கரெக்டா ஒரு எண்ட் ஆஃப் தி டே ரத்னமாலா அவங்க தான் அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. ஆமா, அதுக்கு தான் எல்லாம் ஆயிடுச்சு. ஓகே சரி, இப்போ சொல்லுங்க, who is ரத்னமாலா for you in Parasakthi? Who is Ratnamala for me in Parasakthi? For us too. நீங்க தமிழ்லயே கேட்கலாம், உங்க தமிழ் இல்ல அவங்க கொஞ்சம் போட்டு என்னடா நீங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது கேள்வி அதனால. ரத்னமாலா உங்க ஸ்கூல் டீச்சர்லாம் இந்த இன்டர்வியூ பார்த்தாங்களா? யார் ஸ்கூல் டீச்சர்? கேம்பியன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல்ல இருக்காரு படிச்சாரு மேம், அங்க வேணும் ஒரு சார் இருக்காரு மேம், அவர் மூஞ்சிக்கிட்ட வந்து யூ வில் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு போவார் மேம். எப்போ பார்த்தாலும் எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு அது இங்கிலீஷ் புரியல. ஐ செட் கேம்பியன் ஸ்கூலில் தானே படிச்சிங்க, அப்புறமா வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்க, அப்புறமா MBA படிச்சிங்க, ஆனால் சும்மா எனக்கு இங்கிலீஷ் வராது. ஃபார்மலா இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு பேசிக்காக ப்ரிப்பேர் ஆகி போகணும். அந்த மாதிரி இங்கிலீஷ் தெரியுமா? சடனாக வந்து ஒரு காரணம், இப்போ ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான், இப்போ இந்த சீன் வந்து இப்படி தான் நம்ம இப்படி நடிக்கணும், இது இந்த சீன் போது திடீர்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு செகண்டு அவங்க என்ன சொன்னாங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 செகண்ட் அப்படி போய் மைண்டு சுற்றி, ஏன்னா அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை இமோஷனாக மாற்றி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை பெர்ஃபார்ம் வேறு பண்ணணும். ஆல்ரெடி பெர்ஃபார்ம் பண்ணுறதே கஷ்டம், இதில் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு அது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் மேம், யூ டோன்ட் நான் சொல்கிறது ஆடியோ லான்ச்சில் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இது வரைக்கும். சொல்லியிருந்தீங்களா? ஆமாம். ஸோ எல்லாமே தமிழில் என்ன சார் பண்ணணும், இல்லை இன்னும் கொஞ்சம் கோவம் வரணும், இவ்வளோ தான் இருக்கும். In this you have to think about someone who has போது நமக்கு in this I have to think about someone means okay அவங்க ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் மேம், இங்கிலீஷ் தெரியும் மேம், பட் ஸ்பாட்ல இருக்க டென்ஷன்ல. பட் எனக்கு that is what helped me. when ma'am give me a situation, ஏன்னா நார்மலா they will be like anger, more anger, less anger, அந்த மாதிரி ஒரு நார்மல் டெக்னிக் was that. பட் எனக்கு for in the role I needed that, அது ஒரு பேக் ஸ்டோரி. அப்போ இந்த சிச்சுவேஷன்ல how would you react, ஸோ அதெல்லாம் ஃபீல் ஆகிட்டு I could perform. நைஸ். இப்போ ரத்னமாலாக்கு வரலாமா? ஓகே, ரத்னமாலா பற்றி சொல்லுங்க. ஓகே தானே? அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. Ratnamala is a rebel. And yeah, so usually I'm a soft spoken person, but உள்ள ஒரு rebel இருக்கு. ஆனா the world has suppressed me a lot to hide it. In the sense I would just like not show that side. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் I've gotten little more confident என்னோட ஸ்கின்ல. ஸோ அந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பர்சனலி, ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி. ஸோ திஸ் கேரக்டர் எனக்கு அப்படி இட் ஹெல்ப் மீ அ லாட். அண்ட் மேம் வாஸ் ஆல்வேஸ் பிரேக்கிங் மை கோகனட். இந்த லைக் இப்படியெல்லாம் சாஃப்டாக இருக்கும் கோகனட்டா, ஏன்னா யூ ஹாவ் டு பிரிங் இட் அவுட். இவ்வளோ சாஃப்ட் எனக்கு ஐ திங்க் மேம் saw through that I'm always a little அப்படி. ஸோ இல்லை, யூ ஹாவ் டு பி அ ரெபெல், யூ ஹாவ் டு ஸ்பீக் அப். ஏன்னா எனக்கு கம்யூனிகேஷன் ஒரு ப்ராப்ளம் ஃபார் த லாங்கஸ்ட் டைம். ஆனால் அதெல்லாம் ஐ ஓவர் கேம் வித் மை கேரக்டர். லைக் திஸ்னா ரொம்ப பயந்த மாதிரியே இருப்பாங்க மேம் பக்கத்தில் இருக்கும்போது. I'm not scared, ma'am. Still love her. So it's Parasakthi Celebrity Show.
Title sponsors Grand Royal Tours. We make sweet memories. Title sponsors Anu Styles. ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் Anu Styles. Supported by Arabian Seafood Restaurant where taste meets elegance. A-Square, solid and simple. Powered by i5 Housing and Properties. தேடத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557. ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடம்.